ஒரு குடும்பத்தில் தொடங்கும் ஒரு பொய் தலைமுறைகள் கடந்து பரவுவதை கவனித்ததுண்டா? அது அமைதியாக வளர்ந்து மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து இயல்பாகத் தோன்றத் தொடங்குகிறது. முதலில் பாதுகாப்புக்காக ஆரம்பிப்பது போல தோன்றும், ஆனால் பின்னர் மெதுவாக சிறையாக மாறிவிடுகிறது. வேதாகமம் இதை குறித்து மிகவும் தெளிவாக விளக்குகிறது. விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்படும் அபிரகாம் தனது மனைவி சாராவைப் பற்றி பொய் கூறினார். தனது உயிரைக் காக்க அவள் என் சகோதரி என்று பார்வோனிடம் கூறினான். தேவனை அறிந்திருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் விசுவாசத்தில் தவறினார். பின்னர் அபிமெலேக்கின் முன்பு அதே பொய்யை மீண்டும் கூறினார். பயம் வஞ்சகத்தை உருவாக்கியது. வஞ்சகம் பொய்யை உருவாக்கியது. வேதாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று. அதன்பின் அவரது மகன் ஈசாக்கு அதே பயத்தில் தனது மனைவி ரெபெக்காவைப் பற்றி அவள் என் சகோதரி என்று அபிமெலேக்கிடம் சொன்னான். அதே பொய், அதே பயம், அதே நடைமுறை. அடுத்த தலைமுறை வந்தது. ஈசாக்கின் மகனான யாக்கோபு தன் தந்தையிடம் ஒரு பொய் சொன்னான். அவன் தன் தந்தையை ஏமாற்றினான். யோசேப்பு இறந்துவிட்டதாக அவனுடைய மகன்கள் பொய் சொன்னார்கள். இப்போது பொய் குடும்பத்தின் ஒரு பங்காக மாறிவிட்டது. 4 தலைமுறைகள் இந்த பொய்யின் தொடர் நீடித்தது. இப்படித்தான் தலைமுறை அடிமைத்தனம் உருவாகிறது. ஒரு சிறிய பாவ செயல் ஒரு சுழற்சியாக மாறுகிறது. ஆனால் இதன் முடிவு மிகவும் வேதனையானது. அபிரகாம் தனது மனைவியை இழக்கும் நிலைமை ஏற்பட்டது. ஈசாக்கின் குடும்பம் போட்டி மற்றும் பாரபட்சத்தால் உடைந்தது. யாக்கோபு 20 ஆண்டுகள் தன் வீட்டை விட்டு அகதியாக வாழ்ந்தான் மற்றும் பல ஆண்டுகள் துக்கத்தில் இருந்தான். அவன் மகன்கள் மறைக்கப்பட்ட பாவத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்தனர். இந்த பொய்களின் தொடர் யூதா தனது பாவத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட போது தான் முடிந்தது. வேதாகமம் எச்சரிக்கிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று. மேலும் கலாத்தியர் 6:7 இல் கூறுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பொய் ஒரு நிமிடம் உங்களை காப்பது போல் தோன்றலாம், ஆனால் அதன் விளைவுகள் தலைமுறைகளுக்கு காயமாக மாறும். ஆனால் இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. ஒருவராவது உங்கள் தலைமுறையில் உண்மையை தேர்ந்தெடுக்கும் வரை இந்த சாபம் தொடரும். உங்கள் குடும்பத்தில் ஒருவன் இது என்னிடத்தில் முடிவடையட்டும் என்று தீர்மானித்தால் மாற்றம் கொண்டு வரலாம். இது மனித வலிமையால் செய்ய முடியாது, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசுவாவிடம் சரணடைவதன் மூலம் மட்டுமே சாத்தியம் ஆகும். வேதாகமத்திலுள்ள புதிய ஏற்பாடு நமக்கு நம்பிக்கையையும் அதற்கு ஒரு தீர்வையும் தருகிறது. நீங்கள் சத்தியத்தை அறிந்துகொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒருவனின் விடுதலை சத்தியத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இதில் மிகப்பெரிய சத்தியம் என்னவென்றால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசுவா கிறிஸ்து நமக்காகச் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். இதன் அர்த்தம், உங்கள் குடும்பத்திலுள்ள சாப கதை அப்படியே இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் இயேசுவாவை உங்கள் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்தால் சாபம் உங்களுடனே நின்றுவிடும். நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு பொய் மற்றும் வஞ்சகத்தை ஊற்றி வளர்க்கலாம், அல்லது சத்தியம் மற்றும் இயேசுவாவின் மேல் விசுவாசம் சொல்லி வளர்க்கலாம். இந்த முடிவு உங்கள் கையில் தான் உள்ளது. மனந்திரும்பாத வரை பொய்களின் சாப சங்கிலி தானாகவே தொடரும். சத்தியத்தின் ஆசீர்வாத சங்கிலி படைத்தவராகிய இயேசுவாவை நம்பும் போது தான் அது தொடங்கும். ஆகையால் பொய்யை விட்டு விட்டு உண்மையே பேசுங்கள். இந்த செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இன்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய சரியான நாள். இது உங்கள் வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, உங்கள் பின்தலைமுறைகளுக்காகவும் சேர்த்து நீங்கள் கொடுக்கும் மிக பெரிய பொக்கிஷம். சத்தியம் உங்களை மட்டும் மாற்றாது, உங்கள் பாரம்பரியத்தையே மாற்றும். சாபம் முற்றிலுமாக நீங்கிவிடும்.